நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு குத்து விடுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் யாராவது சொல்லியிருந்தீங்களா? அதாவது நம்மளோட ப்ரிவ்யூ கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி ஜெயிக்கும், டைஹார்ட் எல்எஸ்ஜி ஃபேன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி கிரிக்கெட்டை கொஞ்சம் லைட்டாக பிரித்து அக்கு வேற ஆணி வேற அனாலிசிஸ் பண்ணுறவங்க ரிவ்யூ பண்ணுறவங்க யாராவது வந்து சொல்லியிருந்தீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், வாழ்த்துக்கள், ஹெட்ஸ் ஆஃப். ஒரு தயக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு நிறையாவுக்கு இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட்டாக ஒரு மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணது, தென் அது இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி, தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாத்தையும் நான் வச்சு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின் தான் நினச்சேன். ஆனால் செம்மையான ஒரு பஞ்ச் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ பேசுவோம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், லக்னோ சூப்பர் ஜெயின் இந்த வெற்றிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ அடுத்து ஹோமுக்கு போகிறாங்க. 3 ஹோம் மேட்ச்சு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொன்னாலும் ஹோமுக்கு போகும்போது என்னென்ன மாற்றங்கள் வேணும் ஜெயிக்கிறதுக்கு, தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனதால 2-3 மேட்ச்சில் தோத்தாங்கல்ல ஹோமில். ஸோ பேசுவோம், பார்ட்டாக பேசுவோமா? ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கேயோட தோல்வி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ருட்ராஜ் கேட்காவது ஓப்பனிங் வரட்டுமா அப்படிங்கிறதா, துபேவோட விக்கெட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா, ஜடேஜாவை முன்னாடி அனுப்பியிருக்க வேணாம், துபேவை முன்னாடி அனுப்பியிருக்கலாம், வழக்கம்போல ஜடேஜா பின்னாடி வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் பற்றி எப்படி நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ கமெண்ட்ஸ் கேட்குறேன், பட் சிஎஸ்கேவோட தோல்வியை பற்றி பேசுங்க. அண்ட் அடுத்தது சிஎஸ்கேவோட 11s என்ன, டேரல் மிச்சர் உள்ள வருவாரா, மொயின் அலி வெளியில் போவாரா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸு கிளம்புறாரு. ஸோ அவருக்கு பதிலாக இப்போ கிளிசன் எடுத்துருக்காங்க. ஸோ 11ஸில் வருவாரா? ஸோ அதுதாங்க சிஎஸ்கே பற்றின குழப்பம் இருக்குது. நான் பின்னாடி அனாலிசிஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் முன்னாடியே இப்போ கமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம், பின்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். பேசுவோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஜெனி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2023 மட்டைப்பந்து பாய்ஸில் லக்னோவில் நடந்து முடிஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ட் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஓட்டு போட்டுட்டேன், நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு தலையாய கடமையை, தேசிய கடமையை வந்து நான் நிறைவேற்றி விட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கலாம். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னோவில் இன்றைக்கி எலெக்ஷனு தமிழ்நாட்டில், ஆனாலும் லக்னோவில் போட்டி நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அடித்த 176 லக்னோ சூப்பர் ஜெயின்ட் ஸ்லோவாக ஆடி ஒரு ஓவர் பெண்டிங் வச்சு தான் வந்து வின் பண்ணாங்க. மேபி கொஞ்சம் லேட்டாக வின் பண்ணியிருக்குமா, இல்லை சிஎஸ்கேக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருந்ததா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, கிரிக்கானந்தா சிஎஸ்கேக்கெல்லாம் ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இருந்துச்சு. சிஎஸ்கேவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து, லக்னோ தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அது 15th ஓவர் வரைக்கும், 13th ஓவர் வரைக்கும், ஈவன் கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கப்புறம் கூட அது இருந்துச்சு. ஒருத்தவர் காப்பாற்றினார். பட் இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸில் 11 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12s ஓகேங்களா. சமீர் ரிஸ்வியை வந்து அவங்க இம்பேக்ட் சப்பாக யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொயின் அலி உள்ளே கொண்டு வந்தாங்க டேரல் மிச்சலுக்கு பதிலாக ஒன்று. இது நடந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படிங்கும்பொழுது தீபக் சஹர் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க ஷர்துல் தாக்கருக்கு பதிலாக ஒன்று. இது நடந்துச்சு. சேஸ் போகிறோம், இந்த கண்டிஷன் ஸ்லோவாக ஆக போகுது அப்படிங்கிறது ருட்ராஜ் கேக்வாத்துக்கு தெரியுமா, இல்லை ஃப்ளம்மிங்க்கு தெரியுமா, இல்லைனா வந்து தோனிக்கு தெரியாதா? தோனிக்கு தெரியாதுன்னு விடுங்க, ஃப்ளம்மிங்க்கு தெரியும். ஃப்ளம்மிங் இன்டிமேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் தீபக் சஹருக்கு ஸோ இந்த கண்டிஷன்ஸில் ஒத்து வராது. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஷர்துல் தாக்கூரோடய போங்க, இல்லை நம்மக்கிட்ட வேறு வழி கிடையாது அப்படிங்கிறத தீபக் சஹர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல தீபக் சஹர் சரியான ஒரு பவுலர் இன் சேசிங்க்கு கிடையாது லக்னோவை பொறுத்த வரைக்கும். ஏன் அந்த ஒரு டெசிஷன் போனாங்கன்னு தெரியல. அங்கே முதல் அடி வாங்கினாங்க 11s பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா, திரும்ப செகண்ட் இன்னிங்ஸில் வந்து எதனால் மொயின் அலியை அவங்க ட்ரை பண்ணலை. தென் இன்னும் ஓவர் பெண்டிங்லாம் இருந்துச்சு, ஒரு ஜடேஜாக்கெலாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மொயின் அலி ஏன் ட்ரை பண்ணல, டியூ ஃபேக்டர் இருந்துச்சா? ஸோ அப்படிங்கிறத ஒரு பார்க்கும்பொழுது எஸ், இங்கே பனி பிரச்சனை இருந்துச்சு, அதனால் மொயின் அலியை பயன்படுத்த முடியல. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஒரு டீகாக் ஆடிட்டு இருந்தாலும் அங்கே பயன்படுத்த முடியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி அப்படிங்கும் பொழுது இங்கே டியூ ஃபேக்டர் இருக்குங்கும் பொழுது, இல்லை டாஸுக்கு அப்புறம் தான் 11s கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்பொழுது, ஸோ எதுக்காக நீங்கள் வந்து மொயின் அலி எடுக்கணும், எதுக்காக தீபக் சஹர் நீங்கள் எடுக்கணும், டேரல் மிச்சலோடவே போயிருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கொஸ்டின். பட் ஆனால் மொயின் அலி வந்து இம்பாக்ட் பண்ணார். மொயின் அலி வந்து அந்த 18 ரன், அந்த 3 6 பிஷ்ணோட ஓவரில் அந்த 18 ரன் ஒன்று அடிக்கலன்னு வைங்களேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கும் டப்பா, அது ஒரு பக்கம் ஓகேங்களா. பட் எனக்கு தெரிஞ்ச 11ஸில் சில பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சேப்பாக்கில் ஹோமில் ஆடும்பொழுது ருட்ராஜ் கேக்வாத்தோட 11s எப்படி இருக்க பொழுது அண்ட் பிளான் எப்படி இருக்க பொழுதுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து விக்கெட் எடுத்ததை பற்றி பேசுகிறேன். ஏன்னா லக்னோ பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பயம் இருந்துச்சு. மொசின் கான் நான் சொல்லியிருந்தேன், மொசின் கான் இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிடில் லெக்கில் போட்டு நோண்டுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அஜின்கே ரஹானே ரச்சின் ரவீந்திரா வரும்பொழுது ஸோ இதுதான் வந்து லக்னோ ஜெயிச்சதுக்கான ஒரு காரணம். பவர் பிளேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு ஒரு எப்படி இந்த கிரவுண்டில் பார் ஸ்கோர் 170 180 இங்கே பசங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது சரி ப்ரிவியூலையும் சரி சொன்னது என்னன்னா 170 180 ஒரு பார் ஸ்கோர். அந்த பார் ஸ்கோர் நீங்கள் லக்னோவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேஸ் பண்ணும்பொழுது பவர் பிளே அந்த பார் ஸ்கோர் அடிக்கணும்னா பவர் பிளேயில் நீங்கள் வந்து எப்படியுமே ஒரு ஒரு 60-70 ரன் நீங்கள் அடிச்சிடணும். ஒரு 20 ப்ளஸ் ஓவர் 1 இல்லை 2 நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஒரு 170 190 ரன் வச்சிட்டிங்க அப்படின்னாலே தாராளமாக அதை ஜெயிச்சிருவீங்க. பவர் பிளேயில் செம்மையாக அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. ஆனால் பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின் அற்புதமாக பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொசின் கான் க்ளீன் போல்டு ஒன்று, ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து ஒரு விக்கெட்டில் வந்து ஒரு போல்டு ஒன்று எடுத்தார், சும்மா ஸ்டெம்பு தெரிச்சிச்சு. அண்ட் அது ஒன்று. அதுக்கப்புறம் யஷ் தக்கூர் நியூ பாலில் கொஞ்சம் அசிஸ்ட் கிடச்சிச்சு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக ஒன்று போட்டார், காலியானார். அதுக்கப்புறம் குர்னூல் பாண்டியாவை மடக்கி அடிக்க போனார் அஜின்கே ரஹானே. ஸோ காலி. ஸோ டாப் 3 எடுத்தாச்சு. இந்த டாப் 3 ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த இதில் ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி விட்டதை பற்றி பின்னாடி பேசலாமா இல்லை இங்கேயே பேசலாமான்னா ஃப்ளோவாக வரும்போது நான் பேசுகிறேன். அது ஒன்று நடந்துச்சா. திரும்பி ஸ்டாயினிஸுக்கு கையில் பால் போச்சு. அப்போது சிவம் துபே நிற்கிறாரு. சிவம் துபேக்கு ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கும்பொழுது சிவம் துபேக்கு ஒரு மாதிரி யஷ் தக்கூர் ஒரு மாதிரி செம்ம ஷார்ட் பால் ஒன்று போட்டார். திரும்ப அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டாயினிஸ் ஒரு ஷார்ட் பால்னா ரொம்ப எக்கச்சக்கமான பெரிய ஷார்ட் பால்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப் சைடில் போட சிவம் துபே அவுட் ஆனார். அந்த ஷார்ட் பால் ஒரு ஷார்ட் லிங்க் பால் அவுட் ஆனார். எப்படி அவுட் ஆனார் அப்படின்னா, அதாவது அடிக்க தெரியாமலாம் கிடையாது, எப்படி அவுட் ஆனார் அப்படின்னா ஒன்று நடந்துருக்கும். இப்போ சேப்பாக் வேன்கடைனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடித்தா வெளியில் போயிருங்கிற ஒரு மாதிரி நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் இங்கே லக்னோவில் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடித்தா பால் வெளியில் போமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ பயம், ஒரு லைட் ஆச்சுன்னு ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ ஐ திங்க் அந்த மண்டியில் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் இருந்தாங்க, கரெக்டாக வச்சு தான் போட்டார். தென் பால் மேலே ஏறிச்சு, மேலே பண்ணி கேஎல் ராகுல் அந்த கேட்சை பிடிச்சாரு. இந்த 4 விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு மாதிரி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஒன்று ஆடி கொண்டு போனாலும் திரும்ப வந்து இந்த டீமோட ஸ்கோர் வந்து 160 போகாது, இல்லை 150 கூட போகாதுங்கும் பொழுது பிஷ்னோயை வந்து 17வது ஓவரில் கேஎல் ராகுல் கொடுத்தாரு. ஏன் 17வது ஓவர் எதுக்கு பிஷ்னோங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ 2 விஷயத்தை இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி விட்டது ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னா பிஷ்னோயை வந்து 17வது ஓவர் போட விட்டது. இப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜடேஜாவை ஏன் ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, ஒன்று லெஃப்ட் ஹேண்டர் சிவம் துபே தானே, பட் பரவாயில்ல, ஜடேஜாவும் லெஃப்ட் ஹேண்டர் தானே, பரவாயில்ல, துபேவே அனுப்பியிருக்கலாமே நீங்கள் சொல்லலாம். ஆனால் பவர் பிளே நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது சிவம் துபே வேணாமே அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுக்காக சமீர் ரிஸ்வியை வந்து இவங்க 11th எடுக்காமல் சப்பா கொண்டு வந்தாங்க. சமீர் ரிஸ்வி இருந்திருந்தாருன்னா, சமீர் ரிஸ்வி வந்தும் யூஸ் இல்லாமல் தான் போச்சு. குர்னூல் பாண்டியா வந்து முன்னாடி ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆனார், ஒரு மீடியம் பேஸ், அவர் அப்படி தான் போடுவார், அப்படி போகிறாருன்னு தெரிஞ்சு. ஆனால் எதனால் வந்து ஜடேஜாவை முன்னாடி அனுப்பி விட்டாங்க. பவர் பிளேயில் ஒரு மாதிரி ஜடேஜாவுக்கு அந்த ஒரு மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் செம்மையாக ஆடுற ஒரு பவர் ஹிட்டிங்காக தாண்டி அதை நல்லா ஆடுறாரு. ஸோ அதனாலையும் தென் அந்த மாதிரி இன்னிங்ஸ் நல்லா ஆடிட்டுருக்கிறாருங்கிறதுனாலையும் தென் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டில் நல்லா பட்டுச்சுன்னா இன் ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படுங்கிறதுமே வந்து ஸோ ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி விட்டுருப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் ஜடேஜாவை அனுப்பி விட்டது என்னை பொறுத்த வரைக்கும் சரியே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இம்பேக்ட் சப்பா சமீர் ரிஸ்வி எதனால் அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு மாதிரி பிடிபடலை. பட் சமீர் ரிஸ்வி இது மாதிரி புவராக அவுட் ஆகிறது 2வது தடவை நடக்குது. நாட் குட் சைன் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா அவர் வந்து ராய்டோட பொசிஷனுக்கு தான் எடுத்து வந்தாங்க. அப்படின்னா ராய்டோட அந்த பொசிஷனுக்கு அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ அது கூட பண்ணாமல் எதனால் நீங்கள் வந்து ஜடேஜாங்கிறது இங்கே போகும்பொழுது இங்கேங்கும்பொழுது தான் ரிஸ்வியோட விஷயத்தை தான் அப்போது ரிஸ்வி நீங்கள் அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வியே. அதுக்கு பதிலாக துபேவை அனுப்பியிருக்கோன்னா ரிஸ்வியை நீ போயிட்டு பொறுமையாக ஆடு கண்ணா அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் கொடுத்துருலாம். பட் ஆனால் அவர் வரும்போது அந்த லைசன்ஸுங்கிறது இருந்தது, ஆனால் அதை அவர் யூஸ் பண்ணிக்கல. பட் அனாமத்தான் விட்டுட்டு போனார் ஒன்று. தென் இங்கே பேசப்படாத ஒரு டாப்பிக்கையும் பேசியாச்சு. இன்னொரு டாபிக், பிஷ்னோய்க்கு எதுக்கு 17வது ஓவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா, பிஷ்னோய் வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்பொழுது போட்டதே இல்லையா. லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு போடுறதில்ல செஹல், அதுக்கப்புறம் பிஷ்னோய் பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட். 2 பேரும் ராங் ஆன், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு போகிறதில்ல மாரி கில்லாடிகள் ரவுண்ட் விக்கெட்டில் சூப்பராக ஓவர் விக்கெட்டில் சூப்பராக போடுவாங்க லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மொயின் அலி 3 சிக்ஸ் வந்து சாத்தி விட்டார். பட் அது அடித்ததுனால அது வந்து பேட் ஓவராக இங்கே பார்க்கப்படுது. பட் ஆக்சுவலி அது பேட் ஓவர் தான். பட் பிஷ்னோய்க்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு ஆப்ஷன் இருந்து ஸ்டாயினிஸுக்கு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு.
பட் ஆனால் என்னன்னா இதுக்கு முன்னாடி பிஷ்னோய் அண்டர் கேஎல் ராகுல் கேப்டன்ஸில் இன் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சரி லக்னோவும் சரி அந்த 17வது ஓவரில் போடும்பொழுது நல்லா பண்ணி கொடுத்துருக்காருங்கிறதுனால தான் அவருக்கு கொடுத்தாரு. பட் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பேட் டேவாக அமைஞ்சது. மொமெண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பக்கமும் திரும்பிச்சு. பட் ஸ்டாயினிஸ் இருக்கும்பொழுது ஒரு என்ன சொல்கிறது கூட ஒரு மொசின் கான் இருக்கும்பொழுது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் ஒருவேளை மொயின் அலி யார் வந்து போட்டாலும் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்பொழுது டெஃபினட்டாக அது மொசின் கானாக இருந்தானே பிஷ்னோயாக இருந்தானே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நேரத்தில் பிஷ்னோய் மாட்டிக்கிட்டாரு. ஸோ என்னை பொறுத்தவரை அந்த கேஎல் ராகுலோட கேப்டன்ஸில் இது பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை மென்ஷன் பண்ண மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டாயினிஸ் இருந்தாருங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்தது இன்னொருத்தரும் ரொம்ப முக்கியமாக பேசணும் அப்படின்னா பவுலிங்கில் வந்து நான் இந்த சைட்லேருந்து அந்த சைடில் நான் குருல் பாண்டியாவை பற்றி பேசணும். குருல் பாண்டியா நீங்கள் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேக்கேஜ் அவர் கிடையாது. செம்மையான தரமான ஒரு கிடைக்காத ஒரு பேக்கேஜ். ஏன்னா மிடில் ஓவரில் லக்னோ அண்ட் மற்ற இடங்களும் எடுத்திங்கன்னா 4 ஓவர் நீங்கள் அசால்ட்டாக தள்ளிடலாம். எந்த ஒரு லக்னோ ஜெயிச்ச மேட்சும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் குருல் பாண்டியாவோட பேர் இருந்துக்கிட்டே இருக்கும் பவுலிங்கில் கண்டிப்பாக. ஏன்னா குருல் பாண்டியாவை நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். நியூ பாலில் பயன்படுத்தலாம், மிடில் ஓவர்ஸில் பயன்படுத்தலாம். 17வது ஓவருக்கு வருவாரான்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் ஆனால் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக எப்பவுமே விளங்குவார். பவர் பிளேயில் வந்து விக்கெட்டு எடுத்து கொடுப்பார், மிடில் ஓவரில் வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பார். ரஹானே சமீர் ரிஸ்வி வருவார், பார்ட்னர்ஷிப் உடச்சி கொடுப்பார். ஒரு பெரிய பேட்டரி எடுக்கணும்னா அது எப்பவுமே தாராளமாக அது மும்பை இந்தியன்ஸுக்கு பண்ணார். எல்லாரும் குருல் பாண்டியா விட்டதை சந்தோஷப்பட்டீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு குருல் பாண்டியாவை விடும் பொழுது பெரிய லாஸ் உங்களுக்கு தான். இது வரைக்கும் இந்தியாவுக்கு அதாவது ரொம்ப நாள் ஆச்சு இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 2020-21 ஆனார். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவுக்கு இன்னும் ஆடலைங்கிறது ஒரு பெரிய ஒரு வருத்தம். லக்னோவில் மிடில் ஓவர்ஸில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, குருல் பாண்டியா ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு மாதிரி ஒரு ஹேண்டி ஒரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், மீடியம் பேசணும் கலாய்ப்போம். ஆனால் குருல் பாண்டியா அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். ஒரு மாதிரி பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்து உள்ள பேக் ஃபுட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸை வச்சிருந்தார். ஸோ ஜெயிக்கிறதுக்கு குருல் பாண்டியா ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். குருல் பாண்டியாவை நீங்கள் கலாய்க்கிற அளவுக்கு குருல் பாண்டியா கிடையாது. லக்னோவுக்கு செம்மையாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. லக்னோ மேட்ச் நிறையா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்தது வந்து சிஎஸ்கே ஒரு பேட்டிங் சரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து மொசின் கான் ஒரு பக்கம், யஷ் தக்கூர் ஒரு பக்கம், அண்ட் தென் கண்டிப்பாக வந்து குருல் பாண்டியா ஒரு பக்கம். ஸோ இவங்களோட பவுலிங் தென் மெட் ஹென்ரியை உள்ளே கொண்டு வந்தார் கேஎல் ராகுல் இன்னைக்கு ஷமர் ஜோசஃபுக்கு. பட் ஷமர் ஜோசப் வந்து வாமா கண்ணா போட்டு நெத்திலே போட்டு அடி உள்ளே போட்டு இறக்க அப்படிங்கிற மாதிரி மேபி பண்ணியிருந்தா ஏதாவது நடந்திருக்கும். பட் ஆனால் அவர் கொண்டு வர மேட் ஹென்ரியை கொண்டு வந்தாங்க. அதனால் காம்பினேஷன் அடுத்த தடவை மாற்ற மாட்டாங்கிறதையும் வந்து நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு மாதிரி கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கப்புறமும் ஸோ கண்டிப்பாக மேட்ச் சிஎஸ்கே பக்கமும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ எந்தெந்த விஷயங்கள் பிச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸ்டாயினிஸ் காப்பாற்றுறாரா, நிக்லஸ் புரான் காப்பாற்றுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பாற்றுனது மேலே இருக்கிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி சேவ் பண்ணாருன்னு சொல்லலாமா, இல்லைனா வந்து கொஞ்சம் மேட்சை வந்து ப்ரெஷர்லேருந்து ரிலீஸ் பண்ணாதுன்னா அது நிக்லஸ் புரான் அடித்த 6 10 ரன் ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் கிழிச்சிட்டு ஒரு 4 ஒன்று போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில 4 சேவ் பண்ணாங்க. ஆனால் வந்து ஒரு மாதிரி 3 4 ஒரு 6 ஒன்று அடித்து ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணார். அதாவது லிட்ரலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தோனி வந்து ஒரு பூஸ்டப், ஒரு க்ரூஷியல், ஒரு வேல்யூ, ஒரு மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆனார்ல தோனி. தோத்துட்டாங்க. பட் ஆனால் அந்த ஒரு இன்னிங்ஸ் அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸாக வந்து நிக்லஸ் புரான் ஆனார். ஒரு நிக்லஸ் புரான் ஆடலை, நிக்லஸ் புரான் அவுட் ஆகியிருந்தார் அப்படின்னா இது வந்து இன்னும் நெக் டு நெக் போயிருந்திருக்கும். ஒரு மாதிரி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ரொம்ப நெக் டு நெக் போயிருந்திருக்கும். சொதப்புறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி கான்ஃபிடன்ட் கிடச்சிருக்கும். ஒரு 4 விக்கெட்டு வச்சிருந்தோம், கையில் ஒரு 6-7 விக்கெட் வச்சிருந்தோம், தோற்றுறதுக்கான ஒரு நிலைமையை கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆகியிருந்திருக்கும். இப்போ நிக்லஸ் புரான் ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரியான ஒரு கேமியோ தான், ஓகேங்களா, டேமேஜ் தான், அதுதான் பண்ணார். இப்போ மொயின் அலி பண்ணது தான் இவர் பண்ணது தான் தோனி பண்ணார். ஸோ நிக்லஸ் புரான் எப்போவுமே ஜெயிக்கும் பொழுது ஒரு எல்எஸ்ஜியோட வெற்றியோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஎல் ராகுல், குருல் பாண்டியா, நிக்லஸ் புரான் இருக்காருன்னா அது நிக்லஸ் புரானும் கண்டிப்பாக இருப்பாருங்கிறதையும் தான் வந்து நிக்லஸ் புரான் பேரையும் சொன்னேன். ஸோ நிக்லஸ் புரான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார். 10 ரனாவுக்கு கான்ஃபிடன்ட் இருந்துகிட்டே இருந்தானா 10 ரனாவை கான்ஃபிடண்ட்டாக இவர் அடித்தார். அண்ட் ஆல்ரெடி 10 ரனாவுக்கு அகேன்ஸ்டாக நல்லா மேட்ச் அப் இருக்குது. பட் 10 ரனாவை வந்து பீட் பண்ணார் ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பிச்சு ஸ்லோவாகிட்டே இருந்து, பிச்சு ஸ்லோவாகும் பொழுது மொயின் அலியையும் ஜடேஜாவும் போட முடியல, பனி இருந்துச்சு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீகாக் வந்து 50 அடித்தார், 54 அடித்தார். பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரியான சேஸில் ஈஸியாக ஜெயிச்சலானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடண்ட்டாக அவர் கொடுத்தாரு. ஆனால் ரீகாக்கு அவ்வளோ பேட்டில் சரியாக பாடலை, ஸ்லோவானார். நிறையாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனவே எட்ஜஸ் வாங்கி தான் போய்கிட்டு இருந்தது. சரியாக பேட்டில் படாத ஒரு மிஸ் ஹிட்ஸ் தான் நிறையாவுக்கு பார்க்க முடிஞ்சது. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா டீகாக் ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும், தென் கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
கேஎல் ராகுல் வழக்கமாக இப்படி ஒரு இன்னிங்ஸாக ஆடுவார். 53க்கு 82 ரன் வழக்கமாக இப்படி தான் ஆடுவார். இதை விட ஸ்பெஷலாலாம் ஒன்றும் ஆட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு ஸ்பெஷல், இந்த இன்னிங்ஸ் எதனால் ஸ்பெஷல், சேசிங்கில் ஜெயிச்சிட்டாரு கேப்டனா, அது ஸ்பெஷலாக. அதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கேஎல் ராகுல் வந்து 9 4 3 6, ஸோ சிக்ஸஸும் பவுண்ட்ரிஸும் வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல். பத்திரனாவை வந்து சூரியகுமார் யாதவ் அடித்த மாதிரி கொஞ்சம் டைம் கரெக்டாக பண்ணார். ஸோ அந்த ஒரு 6லேயே எனக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. தென் கேஎல் ராகுல் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து எங்களை விட்டு போகலை, நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் இருந்தது. தென் கேப்டனாக இந்த 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 இன்னிங்ஸ் நம்ம முடிச்சுட்டு போகணுங்கிறது. ஜடேஜா சூப்பரான ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. ஆனால் கேஎல் ராகுலோட பேட்டிங் வந்து கடைசி வரைக்கும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த மேட்ச்சில் இருக்கோம், நாங்கள் இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கேஎல் ராகுலோட பேட்டிங் அப்படிங்கிறது சொல்லியிருந்தது. ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி எல்லா நாளும் ஆடினா கேஎல் ராகுல் வந்து யாரும் இங்கே வந்து கலாய்க்க மாட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் எப்பயுமே நான் மதிப்பேன். பட் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சேசிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 182 அண்ட் சேசிங் சாதாரண விஷயம் கிடையாது. பவுலிங் எப்படி இருக்கலாம், பிச் வேணால் அப்படி இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்லோ பிச்சில் வந்து ஒரு ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் ஓடுறது, கிழிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பெரிய கேப் இருக்கும் பவுண்டரியில், அதில் 4, ஆனால் கேப்பை பார்த்து 4 அடிக்கிறது, தென் 6. ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு கேஎல் ராகுல் இன்னிங்ஸ். அண்ட் சேசிங்கில் கேப்டன் வெல் பிளேட், லீடிங் ஃப்ரண்ட்டுங்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா பண்ணார். ஸோ கேஎல் ராகுலோட விக்டரி பொறுத்த வரைக்கும், ஸோ கேஎல் ராகுலோட இது விக்டரி அண்ட் எல்எஸ்ஜியோட விக்டரியாகவும் அதை நான் பார்க்குறேன். அண்ட் லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மாதிரி டீம் ஒர்க் பண்ணி வின் பண்ணாங்க. அண்ட் கண்டிப்பாக தோனியோட ஒரு இன்னிங்ஸ், ஏன்னா தோனி உள்ள என்ட்ராகிற அந்த வாக் அதெல்லாம் நீங்கள் குளோரிஃபை பண்ணிக்கோங்க. பட் தோனி வந்து ஒரு பேட்டராக, ஒரு ஆஸ் எ பேட்டராக பார்க்கும்பொழுது அவர் என்றைக்கா இந்த ரேம்ப் ஷாட் ஸ்கூப்லாம் ஆடி நீங்கள் பார்த்துறீங்களா? இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது தோனி. இன்றைக்கி அந்த மாதிரி ஷாட் ஒன்று ஆனார் அவர். இன்னும் அதான் சொன்னாங்க, கண்டிப்பாக தோனிக்கிட்ட அந்த பவர் ஹிட்டிங் இன்னமும் இருக்குது. 6 ஹிட்டிங் அபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டு இருக்குதோ. பேட் ஸ்பீட், அது வில் பவர் வேறு மாதிரி அவர் தோனியை பார்க்க முடியுது. கிரீஸுக்கு பின்னாடி போய் ஆடுறாரு. அண்ட் எப்படியும் எனக்கு வந்து டெத் ஓவர் யார்க்கர் தான் போடுவீங்க. ஸோ டெக்னிக்கலாக ஆடக்கூடிய தோனியெல்லாம் ரொம்ப பார்க்குறது ரொம்ப 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 ரேரு. கேப்பை பார்த்து ஆடுறது, கேப்பில் எங்கே இருக்குன்னு ஆடுறது, தலைக்கு மேலே அடிக்கிறது எல்லாம் ரொம்ப ரேரு. தோனி பாட்டுக்கு வருவார், 6 அடிக்கணுமா அடிப்பார், அவ்வளோதான் போவார். பட் கேப்பை பார்க்குறது அதெல்லாமே இருக்காது. பட் ஆனால் தோனி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எனக்கு இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா வழக்கம் போல் தோனி வந்தார், லாஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 6 அடித்தார். ஸோ மேட்சே மாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக தோனி காணா போயிருந்தார். 2-3 மேட்ச்லாம் முடித்தார் இடையில. பட் ஆனால் வழக்கம் போல் தோனி வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, வழக்கம் போல் தோனி வந்தார்ப்பா, 6 2-3 அடிச்சார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாத தோனியாக தான் இருந்தார். பட் இந்த ஐபிஎல்லில் அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், அதுக்கு வைசாக்கில் ஒன்று பண்ணார், தென் இப்போ வந்து ஒன்று பண்ணியிருக்கிறாரு கன்சிஸ்டண்ட்டாக அப்படிங்கும்பொழுது. ஸோ தோனி T20 வேர்ல்டு கப்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் வரமாட்டார் நான் நம்புகிறேன். ஏன்னா டிகே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம், எல்லோரும் நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வழி விடுவார், அது நல்லாவே தெரியும். அண்ட் ரோஹித் சர்மாவும் சொல்லிட்டார், ரொம்ப கன்வின்ஸ்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தோனி T20 வேர்ல்டு கப் வந்தால் அது பெரிய ஆச்சரியம் வரமாட்டார். பட் ஆனால் இன்னமும் இருக்குதுங்க அவருக்குள்ளே அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து. பட் ஒரு கேம் சேஞ்சராக, ஒரு ஃபினிஷராக இன்னமும் தோனியால் இருக்க முடியுங்கிறது தோனி இத்தனை வயசுக்கு அப்புறமும் அதை காமிக்கிறாருன்னா அதெல்லாம் வேறு மாதிரி, சத்தியமாக ஒரு வேறு மாதிரி நான் சொல்லுவேன்.